ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்ச்செல்விக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாருமே அவங்களுக்காக சர்ப்ரைஸாக நைட் 12 மணிக்கு கேக் வெட்டுறாங்க. அதே மாதிரி இங்கே ஐஸ்வர்யா வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க 12 மணி வரைக்கும். ஆனால் சேது எதுவுமே சொல்லலை. அடுத்த நாள் காலையிலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போவுமே சேது வந்துட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லலை. அதுக்கப்புறமா பொறுத்து பொறுத்து பார்த்து ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களாவே சொல்லிடுறாங்க, மாமா எனக்கு வந்துட்டு இன்னைக்கு பர்த்டே, அது ஒரு 2 3 நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன், ஆனால் நீங்கள் ஒரு விஷ் பண்ண கூட இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ மறந்துட்டேன் ஐஸ்வர்யா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக, அதாவது ஐஸ்வர்யாக்காக ஈஸ்வரியும் சித்ராவும் போய் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, சாரி ஜுவல்ஸ் அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இவரே வாங்கி கொடுத்த மாதிரி, இந்த இதெல்லாம் நேற்றே வாங்கி வச்சுட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐஸ்வர்யா. நீங்களே வாங்கிட்டு வந்தீங்களா மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. சரி நீ இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நீ ரெடியாரு, நான் வந்ததுக்கப்புறம் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிளம்பிடுறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐஸ்வர்யா. அதே மாதிரி அவங்களும் புது சாரி எல்லாம் கட்டி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு வராங்க. இதுக்கடையில் இங்கே தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா என்னாச்சுன்னு கேட்கும்போது, என் பொண்ணு என் கூட இருக்கால, எனக்கு முத்தம் கொடுத்தா தானே, அது மாதிரி என் பையனும் என் கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன அப்புறமா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 1 வாரம் பொறு, எப்படி இருந்தாலும் உன் பையன் உங்ககிட்ட தானே வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இன்னைக்கு என் பர்த்டே அன்னைக்கு என் பையன் என் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அழுகிறத கேட்டுட்டு அப்பத்தா வராங்க. இப்போ என்ன, உனக்கு வந்துட்டு அழகரை பார்க்கணும் அவ்வளோதானே, நீ குழந்தைய பார்க்கறதுக்கு நான் பொறுப்பு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அப்புறமா அவங்க அம்மா அப்பத்தா 3 பேருமே ஆட்டோவில் போகிறாங்க. அங்கே போயிட்டு வீட்டு வாசலில் இறங்குறாங்க. அப்போ கருப்பு அங்கே இருக்காரு. கருப்பு கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க தமிழ்ச்செல்வியோட அம்மா. தமிழ் வந்துட்டு குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் உள்ளே போயிட்டு குழந்தைய தூக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு கருப்பு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வெளியே வெயிட் பண்ணும்போது கருப்பு உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அங்கே வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு கேக் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது சேதுவும் அங்கே இருக்காரு. அவர் கேக் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இவங்க யாருக்குமே தெரியாமல் குழந்தைய எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உசு உசுன்னு சிக்னல் காமிச்சிட்டு இருக்காரு கருப்பு. இதை வந்துட்டு ஈஸ்வரி பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு என்ன உசு உசுன்னு சிக்னல் காமிச்சிட்டு இருக்க, எதுக்கு அவங்க கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வேற வழி இல்லாமல் கருப்பு சொல்லிடுறாரு, தமிழ்ச்செல்வி வந்துட்டு குழந்தைய பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்புறமா அம்மாச்சி, தமிழ்ச்செல்வி, தமிழோட அம்மா எல்லாருமே வந்திருக்காங்க, வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போகிறாங்க வெளியே. வெளியில் போயிட்டு அவங்க கிட்ட கேட்டு கிட்ட நின்று சொல்கிறாங்க, ஓ குழந்தைய பார்க்கறதுக்காக வந்திருக்கியா, வா உள்ளே வந்து பார்த்துட்டு போ தமிழ், வா உள்ளே வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தமிழ்ச்செல்வி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், நான் செத்தாலும் இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு தானே வெளியே போனாங்க. அதை யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போது எப்படி குழந்தைய உள்ளே போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. அந்த டைமில் இவங்களே உள்ளே போயிடுவாங்களா, நம்ம குழந்தை தான் முக்கியம்னு சொல்லிட்டு, இல்லை இந்த விஷயத்த கருப்பு வந்துட்டு சேதுக்கிட்ட சொல்லி சேது குழந்தைய எடுத்துகிட்டு வந்து காட்டுவாரா, இல்லை அப்போ தான் வந்துட்டு நீ தானே வீட்டுக்குள்ளே வரமாட்டா, இரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்குள்ளே போய் குழந்தைய எடுத்துகிட்டு வருவாங்க. இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.